இந்த ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு கிருஷ்ணகிரியில 2 வயது குழந்தையை கூட விட்டு வைக்கலை. திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த ஒருவர் 2 வயது பச்சிளம் குழந்தையை பாலியல் சீண்டல் ஆளாக்கி கொலை செய்யப்படுகின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. அண்மையிலே 3 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் சாத்திக்குளம் பகுதியிலே பள்ளியிலே படிக்கின்ற மாணவி, அந்த மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. அந்த உடலை வாங்க 3 நாட்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுடைய உறவினர்கள் சாலையிலே மறியல் செய்த காட்சி நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அதே போல அண்ணா நகரிலே ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு நீதிமன்றம் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்று சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து வெக்கங்கட்ட அரசு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்கிறது. அப்படி என்றால் கொலை குற்றவாளிகளை இந்த அரசு எப்படி பாதுகாக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் சுமார் 68 பேர் மரணம் அடைந்தார்கள். அதற்கு ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் துணை நின்ற காரணத்தினாலே ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற அந்த நபர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் இந்த விடியா திமுக அரசு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது. இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு துணை நிற்கின்ற அரசாங்கமாக திரு ஸ்டாலின் அரசு செயல்பட்டது என்பதை நிரூபணமாயிருக்கின்றது. அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதிலே ஒரு அமைச்சர் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழக்கு நீத்து போகின்ற அளவுக்கு இன்றைய நிலைமை இருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும். இதை தூசி தட்டி எடுக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். முன்னொரு காலத்துல இருந்து சில்வர்ல பொங்கல் சீர் கொடுக்கிறது வழக்கம் தாங்க. ஏன்னா சில்வருக்கு பியூரிட்டி, லாக்ஜிவிட்டி மட்டும் இல்ல, சில்வருக்கு ஒரு லட்சுமி கடாட்சமும் இருக்கு.